Hey guys, welcome to the React tutorial. Okay, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கஸ்டம் ஹூக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸா நம்ம சேனல்ல வந்து ரியாக்ட் எல்லா ஹூக்ஸை பத்தியும் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஓகே ஓகே ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து அதாவது ஒரு 2 கஸ்டம் ஹூக்கை கிரியேட் பண்ணி அதுக்கு கிரியேட் பண்றதுக்கான ரூல்ஸ், ஸோ அதை எப்படி நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றது எல்லாமே பார்க்க போறோம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஹூக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹூக்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து ரியாக்ட் ஃபங்க்ஷனல் பேஸ்ட் காம்பனண்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஓகே இப்போ வந்து ஹூக்னா வந்து நீங்க முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹூக்னா என்னன்னு அதாவது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து கஸ்டமா ஒரு யூசர் டிஃபைன் ஹூக், அதாவது கஸ்டம் ஹூக் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹூக்ன்றது பாத்தீங்கன்னா, அதாவது கஸ்டம் ஹூக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சிம்பிளா சொல்லணும்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கோங்கமே. ஸோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியா ஒரு தடவை எழுதுறதோட, ஸோ ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த ஃபங்க்ஷனை வேணுங்கிறப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம கோட் எழுத தேவையில்ல. ஓகே இப்போ ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குன்னு வைங்கமே. ஸோ அதை நம்ம வேணுங்கிறப்ப 10 லைன் எழுதுறத விட ஒரு ஃபங்க்ஷனா எழுதி வச்சுட்டோம்னா அந்த 10 லைனா நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ ஃபங்க்ஷன் லைக் அ ஃபங்க்ஷன். ஓகே ஸோ இதை நான் எப்படி கிரியேட் பண்றதுன்னு காமிக்கிறேன். ஓகே இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஒரு யூஸ் கேஸோட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஏபிஐ கால் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே ஸோ ஏபிஐ கால் பண்றதுக்கு நான் ஆக்சியோஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். import axios from axios. okay so axios.get. okay so இது நான் ஜேசன் பிளேஸ்ஹோல்டர்னு ஒரு டம்மி ஏபி இருக்கு. ஸோ அதை நான் கால் பண்ணி டேட்டா எடுக்க போறேன். டாட் தென் அந்த ரெஸ்பான்ஸை நான் வந்து லாக் பண்ண போறேன். ஓகேவா? ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா. ஓகேவா? ஓகே ஸோ இது என்ன பண்ணோம்னா, ரியாக்ட் காம்பனன்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டர் ஆனோடனே எனக்கு இந்த இது நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஏபிஐல போய் எனக்கு ரியாக்ட் வந்து கெட் பண்ணிட்டு வரும். ஓகே ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஒர்க் ஆகுதானே? யூசர் ஃபேக்டர் இஸ் நாட் டிஃபைன். ஓகே ஓகே இட்ஸ் ஒர்க்கிங். ஓகே இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 100 டேட்டா வந்துருச்சு. ஓகேவா? ஓகே ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு யூஸ் எஃபெக்ட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நான் இங்க ஒரு காம்பனன்ட்ஸ்னு இன்னொரு காம்பனன்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். காம்பனன்ட்ஸ். ஸோ டிஸ்பிளேன்னு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ நான் இந்த காம்பனன்ட்ல ஒரு ஏபிஐ கால் பண்ணணும். ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இங்கே ஒரு யூஸ் எஃபெக்ட் டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் வேற ஏபிஐ கால் பண்ண போறேன். யூசர்ஸ். ஓகே ஸோ யூசர்ஸ் கால் பண்ண போறேன். ஸோ திஸ் ஒன் இஸ் அ டிஸ்பிளே காம்பனன்ட். Display component. Then I'm going to call this display component here. ஓகே இங்க பாத்தீங்கன்னா இங்க app.jsxல ஒரு ஏபிஐ கால் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்பிளே காம்பனன்ட்ல இங்க ஒரு ஏபிஐ கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை வந்து கன்சோல் லாக் பண்ணேன்னா, error code in the display component, why axios is not defined. okay okay ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு டிஸ்பிளே காம்பனன்ட் வந்துருச்சு. ஸோ app.jsxல JSXல வந்து ஒரு ஏபிஐ கால் ஆகுது. இதுல டிஸ்பிளேல ஒரு ஏபிஐ கால் ஆகுது. ஓகேவா? ஸோ மொத்தமா 2 ஏபிஐ கால் ஆகுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து 2 தடவை நான் யூஸ் எஃபெக்ட் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எலிமினேட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து கஸ்டமா ஒரு ஹூக் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டம் ஹூக்னா என்னன்னா, இப்போ ஒரு கஸ்டம் ஹூக்ல வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன்ல வந்து இந்த யூஸ் எஃபெக்டை போட்டோம்னா
ஸோ நான் காமனா இதை வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஒவ்வொரு தடவையும் நான் இந்த யூஸ் எஃபெக்ட்டை வந்து யூஸ் பண்றது பதிலா ஸோ நான் அந்த கஸ்டம் ஹூக் எழுதி வச்சிட்டேன்னா அந்த ஹூக்கை நான் யூஸ் பண்ணி நான் ஒரே ஒரு தடவை இதை கால் பண்ணா போதும். எனக்கு எந்த ஏபி இருந்து வேணா நான் டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஓகே, நான் அதுக்கு இப்போ என்ன பண்ண போறேன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டம் ஹூக் கிரியேட் பண்ண போறோம். ஸோ கஸ்டம் ஹூக் கிரியேட் பண்றதுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ என்னன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, நான் இதை எடுத்து விட்டுறேன். Okay, I don't want this display component. Okay, maybe it will be useful in future. Okay, so இதை நம்ம வச்சுக்கலாம். டிஸ்பிளே காம்பனன்ட் ஆக்சியோஸ் தேவையில்ல, எல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஒரு கஸ்டம் ஹூக் கிரியேட் பண்ண போறோம். ஸோ சோர்ஸ்ல போய் ஹூக்ஸ்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஹூக்ஸ்னு போட்டுட்டு ஸோ இங்கே நான் என்ன பண்ண போறேன்னா கஸ்டம் ஹூக் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ இதுக்கு நான் என்ன வச்சுக்கிறேன்னா நம்ம எல்லா ஹூக்ஸையும் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நேமிங் கன்வென்ஷன் இருக்கும். ஸோ அந்த மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்டேட்டு, யூஸ் எஃபெக்ட், யூஸ் கான்டெக்ஸ்ட், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ற ஹூக்குக்கும் நம்ம அந்த மாதிரி தான் வைக்கணும். ஓகேவா? ஸோ யூஸ் ஃபெச், நான் வந்து இதை நம்ம ஃபெச் பண்றதுனால நான் ஃபெச்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த நேமிங் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்பயுமே ஸ்மால் லெட்டர் தான் இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் இருந்துச்சுன்னா ரியாக்ட் என்ன நினச்சிக்கிறோம்னா இது வந்து ஒரு காம்பனன்ட் நினச்சிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே வந்து ஸ்மால் லெட்டரா தான் இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு யூஸ்னு வந்து இருக்கணும். ஓகேவா? அப்பதான் வந்து ரியாக்ட் வந்து ஸோ இது வந்து ஒரு ஹூக்னு எடுத்துக்கணும். ஓகே ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபங்க்ஷன் யூஸ் ஃபெச். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம வெளியே யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன என்ன பண்ண போறோம்னா நம்ம அதே ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கே, அதாவது இந்த யூஸ் ஃபெச்சை வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா யூஸ் ஃபெச் கால் பண்ணிக்கிறேன். யூஸ் எஃபெக்ட். ஓகே, ஸோ இங்கே யூஸ் எஃபெக்ட். ஓகேவா? ஓகே, ஸோ இங்க எனக்குள்ள நம்ம அந்த ஃபங்க்ஷன் எழுத போறோம். ஓகேவா? ஸோ asynchronous function, this one is asynchronous function. ஸோ call API ன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுக்குள்ளதான் நம்ம அந்த வரப்போற API SYNC, ஓகே, async ஃபங்க்ஷன், async await. ஓகேவா? ஸோ நாங்க API கால் பண்றதுனால நான் async await யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ தென் வந்து அந்த ஏபிஐ இங்கே கால் பண்ண போறோம். ஓகேவா? எப்பயுமே நம்ம யூஸ் எஃபெக்ட்ல தான் கால் பண்ணுவோம் ஏபிஐனால. ஓகேவா? ஸோ இப்போ நான் வரப்போற அந்த ஏபிஐ வந்து நான் இங்கே கால் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இங்க வந்து கெட் பண்ணிக்கிறேன். சாரி, ஸோ ட்ரை கேட்ச் போட்டு இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ட்ரை கேட்ச் எரர். எரர் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இங்கே கன்சோல் லாக் பண்ணி காட்டுன்னு போட போறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா await axios dot get நான் இந்த இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டாட் தென் ரெஸ்பான்ஸ் வந்து கன்சோல் லாக் பண்ண போறேன். ஓகே, ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா தான் எனக்கு வரும். ஓகேவா? ஓகே, ஸோ நான் இங்க பண்ணிட்டேன். தென் நான் என்ன பண்ண போறேன்னா ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ சம் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த ரெஸ்பான்ஸை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்டேட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டேட் தான் நம்ம வெளியே யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபெச் டேட்டான்னு போடுறேன். செட் set fetch data. ஸோ இனிஷியலா ஒரு எம்டி அரே. ஸோ என்ன பண்ண போறோம்னா இந்த செட் fetch டேட்டாவை இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க நான் ரிட்டர்ன் பண்ணும்போது fetch டேட்டாவை ரிட்டர்ன் பண்றேன். ஓகேவா? ஓகே,
ஸோ இந்த ஏபி கால் நான் இங்க பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா இந்த ஏபிஐ கால் பண்ணி நம்மளுக்கு டேட்டா எடுத்து கொடுக்கும். இந்த டேட்டாவை வந்து நான் ஃபெச் டேட்டாவில் செட் பண்றேன். அந்த ஃபெச் டேட்டாவை வந்து நான் ரிட்டர்ன் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த யூஸ் ஃபெச்ன்ற ஹூக் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபெச் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ என்ன பண்ண போறேன், இப்போ நான் அதை வந்து ஆப் டாட் ஜேஎஸ்ல வந்து கால் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே, அது எப்படி பண்றதுன்னா யூஸ் ஃபெச். ஓகே, ஸோ யூஸ் ஃபெச். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to get something from use fetch. So okay, ஸோ இங்க என்ன பண்ண போறேன்னா அந்த ஃபெச்டு டேட்டா, அந்த டேட்டா வாங்க போறேன். ஸோ அந்த டேட்டாவை வந்து இங்க பிரிண்ட் பண்ண போறேன். டேட்டா இருந்துச்சுன்னா டேட்டாவோட லென்த் மட்டும் பிரிண்ட் பண்ணு. ஓகேவா? ஓகே, ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த யூஸ் ஃபெச்ன்றது நம்மளுக்கு ஃபெச்டு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து ஹூக். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா 100 வந்துருச்சா? ஸோ என்னன்னா அந்த அந்த அரேக்குள்ள ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால அதோட லென்த் வந்து 100ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் இந்த ஸ்பெசிபிக் இதுக்கு மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு காமன் எழுதணும், அதாவது இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அது காமன் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸோ இங்க வந்து ஒரு யூஆர்எல் வாங்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து சாரி இது யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல் வாங்கி நம்ம இதுக்குள்ள அனுப்புற மாதிரி. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 3 இப்போ நான் இங்கே வந்து அந்த ஏபிஎஸ் ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் ஜேசன்ஸ் பிளேஸ் ஹோல்டரில் போய் ஓகே நான் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 200 டேட்டா வந்துச்சு. ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து நமக்கு லாக் பண்ணி ஸோ உங்களுக்கு கன்சோலில் தெரியறதுக்காண்டி நான் இங்கே லாக் பண்ணிடுவேன். ரெஸ்பான்ஸ் ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 200 டேட்டா வந்துருச்சு. ஓகேவா? எல்லாமே வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த டிஸ்பிளே காம்பனண்ட்ல என்ன பண்ண போறேன்னா இப்போ வேற காம்பனண்ட்ல எப்படி கால் பண்றதுன்னா யூஸ் ஃபெச். ஓகேவா? ஸோ இங்க வந்து நான் வேற ஏபிஐ போட்டுக்கிறேன், யூசர்ஸ்னு போட்டுக்கிறேன். ஸோ into fetch data dot len. Okay, so I'm going to call this display component here, break tag, sorry, line break to call display component. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 0 வருது. ஏன் 0 வருது? to those users இல்லையா? users இருக்கு. காப்பி டிஸ்பிளே காம்பனண்ட்ல யூசர்ஸ் தான் போட்டிருக்கேன். காப்பி சாரி பேஸ்ட். ஓகேவா? ஸோ கான்ஸ்ட் ஃபெச் டேட்டா யூஸ் ஃபெச் எவ்ரிதிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே யூஆர்எல் போகும், இந்த யூஆர்எல்ல இங்கே கால் ஆகும், கன்சோல் ரெஸ்பான்ஸ் தான் டேட்டா வரும். எல்லாமே ஓகே தான். ஏன் இங்கே 0ன்னு காட்டுது? இங்க எனக்கு 10ன்னு காட்டுது, இங்க வந்து யூசர்ஸ் வந்துருச்சு. ஏன் இங்க எனக்கு 0ன்னு காட்டுதுன்னு தெரியல. ஒய் 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 எனக்கு அந்த இப்போ
ஓகே. இங்க வந்து எனக்கு 10ன்னு காமிக்குது. அரேயோட லென்த் இங்க எனக்கு 0ன்னு காமிக்குது. ஏன்? பிகாஸ் ஏன் எனக்கு வந்து இங்க காமிக்க மாட்டேங்குது? ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம வருது. ஸோ ஆம்பர்சண்ட் சிம்பல். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா நம்ம 10 காட்டுது. ஓகேவா? ஸோ இங்க app.jsxல இதை நான் எடுத்து விட்டுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிச்சர் டேட்டா அண்டு இங்க ஒரு ஏபிஐ கால் பண்ணியாச்சு. ஸோ இங்க வந்து 200 வருது, 10 வருது. ஓகேவா? ஸோ ஏபிஐ வந்து டேட்டா எடுத்துட்டோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த இது கஸ்டம் ஹூக் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு இடத்துல வந்து நம்ம ஏபிஐ கால் பண்ணோம். யூஸ் ஃபெச்ன்ற ஏபிஐ, சாரி யூஸ் எஃபெக்ட் ஏபிஐ அதாவது யூஸ் எஃபெக்ட்ன்ற ஹூக்க வந்து ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணோமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காமனா ஒரே ஒரு இடத்துல யூஸ் ஃபெச்ன்ற இந்த கஸ்டம் ஹூக்ல மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஸோ அதுதான் வந்து இந்த கஸ்டம் ஹூக்கோட வந்து யூசஸ். ஓகே. ஸோ இதை உங்களுக்கு இன்னும் வந்து சிம்பிளா ஆக்கணும்னா ஸோ எப்படி பண்ணிக்கலாம்னா ஸோ நீங்க வந்து இந்த யூஸ் ஃபெச்ன்ற இடத்துல வந்து நீங்க நிறைய அது ஸ்டேட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா is loading, set is loading. ஸோ இது நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் ஸ்டேட். ஓகேவா? ஸோ இனிஷியலா வந்து set is loading வந்து ட்ரூன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஏதாவது எரர் கேட்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? set error யூஸ் ஸ்டேட் ஆஃப் இனிஷியலா நான் இங்க என்ன வச்சுக்கிறேன்னா எரர் வந்து அன்டிஃபைட்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க அதேதான். ஸோ இங்க வந்து எரருக்கு வந்து set error e.message message புரியல. fallback text வந்து failed to fetch data. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கால் பண்ணி முடிச்சோன்னே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த செட் லோடிங் வந்து ஃபால்ஸ்னு மாத்திடுறேன். ஏன்னா இங்க வந்து நம்மளுக்கு லோட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ சீரியஸ் லோடிங் வந்து ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இங்க பாஸ் பண்ணும்போது எரர் பண்றோம், இஸ் லோடிங் பண்றோம். ஓகேவா? சூப்பர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது எல்லாத்தையுமே இங்க கேட்ச் பண்ண போறேன். ஓகே. ஸோ நான் இங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் எனக்கு ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இங்கேயே ரிட்டர்ன் பண்ணி விட்டுரு. என்னன்னா அந்த எரரை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணிடு. ஓகேவா? தென் வந்து இஸ் லோடிங் வந்து லோடிங் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா இங்க வந்து எனக்கு லோடிங்னு காமி. லோடிங் டேட்டா. ஓகே. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணுவோம் வந்துருச்சான்னு. ஸோ ஓகேவா? is loading is not a function. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்பு வருது. set is loading is not a function. அதாவது யூஸ் ஃபெச்ல 21 யூஸ் ஃபெச் 21ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இப்படி வருது. useless loading is not a function. ஓகே. ஸோ இங்க நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா எதுக்கு எனக்கு அந்த எரர் வந்துச்சுன்னா இஸ் லோடிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் இங்க ஆப்ஜெக்ட் மாதிரி போட்டிருந்தேன். அதான். ஸோ இங்க ஹூக்னால இங்க வந்து அரே தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே தான் தப்பு விட்டுருந்தேன். ஸோ நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். சாரி. ஸோ அதனால தான் எனக்கு வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெட்வொர்க் டேப்ல போய் Flow 4G போட போறேன்.
பார்த்தீங்கன்னா, எனக்கு லோடிங் டேட்டான்னு வந்துச்சா? ஸோ லோடிங் டேட்டா 200. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு லோடிங் டேட்டான்னு வரும். லோடிங் டேட்டா 200. ஸோ இப்ப நான் அது எதுக்கு பண்ணி காமிச்சேன்னா, ஸோ அந்த லோடிங்ன்றது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம் பண்ணி காமிச்சேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லோடிங்ன்றது வருது. ஸோ இஸ் லோடிங் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா லோடிங் டேட்டா. ஸோ இதே ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நமக்கு எரர் காமிக்கும். ஸோ அத பார்த்துடலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, டு டூஸ் டு டூஸ் போட்டுட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, ரிக்வெஸ்ட் டூ ஃபெயில்டு வித் ஸ்டேட்டஸ் கோட் 404 அதாவது நாட் ஃபவுண்ட். அதாவது இந்த ஒரு ஏபிஐ இல்லன்னு வருது. ஓகேவா? ஸோ இப்ப நம்மளுக்கு எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா? தென் வந்து நம்ம இன்னொன்னு என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ இந்த யூஸ் பேஜ்ல வந்து இங்க ஒரு இனிஷியல் வேல்யூ செட் பண்ணிக்கலாம். ஸோ இது காப்பி பேஸ்ட். ஓகேவா? ஸோ இனிஷியல் வேல்யூ எதுக்குன்னா, ஸோ இங்க வந்து நம்ம கொடுக்கலாம். இனிஷியலா வந்து ஒரு எம்டி அரே அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இனிஷியலா அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து இப்போ 2 எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பெட்ஸ்ன்ற ஒரு கஸ்டம் ஹூக் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு யூஸ் கேஸ் பார்ப்போம். ஸோ இதை நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஒரு யூசர் இன்புட் வாங்கிக்கிறேன். ஓகேவா? சாரி, ஒரு ஃபார்ம் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஃபார்முக்கு நமக்கு என்ன தேவைன்னா, ஸோ இந்த ஃபார்ம்ல நான் ஒரு இமெயிலும் பாஸ்வேர்டும் வாங்கிக்கிறேன். ஓகேவா? இமெயில் செட் இமெயில் ஸ்டேட் இனிஷியலா எம்டி பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு யூஸ்டி இனிஷியலா அது வந்து எம்டி. ஓகே. ஸோ ஓகே, நான் இங்க வந்து இன்புட் டேக் வச்சுக்கிறேன். ஸோ ஒரு div லேபிள் வச்சுக்கிறேன். லேபிள்ல ஃபர்ஸ்ட் வந்து இமெயில். ஓகேவா? ஸோ இமெயில் இங்க வந்து இன்புட் டேக். ஸோ இந்த இன்புட் டேக்ல ஃபர்ஸ்ட் வந்து டைப் வந்து டெக்ஸ்ட், தென் வந்து ஆன் சேஞ்ச் செட் இமெயில் வந்து e.target.value. ஓகேவா? ஸோ வேல்யூ டார்கெட் பண்ண போறோம். ஸோ தென் வந்து வேல்யூ வந்து என்ன பண்ண போறோம்னா இமெயில்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரியே நம்ம இன்னொரு div கிரியேட் பண்ண போறோம் பாஸ்வேர்டுக்கு. ஓகே. ஸோ இங்க வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறேன். இன்னும் வந்து ஒரு பட்டன் வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு ஆன் சப்மிட். ஓகேவா? ஸோ ஓகே, இங்க வந்து என்ன பண்ண போறோம்னா அந்த ஃபங்க்ஷன்ல ஹேண்டில் சப்மிட். ஓகே. இங்க என்ன பண்ண போறோம்னா லாக் பண்ண போறோம். இமெயிலையும் அல்லது நேமையும் இமெயிலும் பாஸ்வேர்டு லாக் பண்ண போறோம். தென் வந்து அதை கிளியர் பண்ண போறோம். செட் இமெயில். ஸோ இப்படிதான் நம்ம எப்பயுமே பண்ணுவோம். ஓகேவா? பழைய ப்ராஜெக்ட்லன்னா நம்ம இப்படிதான் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ
பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஓகே. ஓகே. என்டிஹெச் ஏற்கனவே வருது. ஓகேவா? ஸோ, இங்க நான் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். கன்சோல்ல சப்மிட்ன்னு குடுத்தேன்னா, ஓகே ரீஃப்ரெஷ் ஆகுது. இதுக்கு நான் இது ஒரு ஃபார்ம். ஸோ, டாட் பிரிவென்ட் டிஃபால்ட் குடுக்கணும். ஓகே பார்த்தீங்கன்னா, nthgmail.com nth@123 ஓகேவா? ஸோ, இப்ப நம்ம இங்க என்ன பண்றோம்னா, ஸோ ஒவ்வொரு இமெயில் அண்ட் பாஸ்வேர்டுக்கு வந்து ஒவ்வொரு இந்த இன்புட்டுக்கு வந்து ஆன் சேஞ்ச் ஃபங்ஷன் எழுதுறோம். அந்த வேல்யூ செட் பண்றோம். ஒவ்வொருத்துக்குமே ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்றோம். அதாவது ஒவ்வொரு இதுக்கும் அதாவது இமெயில், பாஸ்வேர்டு, நேமு இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொருத்துக்கும் வந்து ஸோ ஒரு இது கிரியேட் பண்றோம். ஸோ இத வந்து நம்ம வந்து அதாவது கஸ்டம் ஹூக்ல வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ இத எப்படி நான் கஸ்டம் ஹூக்ல கிரியேட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் இன்புட் பண்ணிக்கிறேன். யூஸ் இன்புட்னு வச்சுக்கிறேன் ஓகேவா? நேமிங் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர் யூஸ்ன்னு இருக்கணும். இன்புட் அப்படி ஸ்மால் லெட்டரா இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கேபிட்டல் லெட்டரா போட்டிங்கன்னா அது வந்து ரியாக்ட் வந்து காம்பனன்ட் இது பண்ணிக்கிறோம் ஓகேவா? ஸோ எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் இன்புட் ஓகே. ஓகே இங்க என்ன பண்ண போறேன்னா வேல்யூ ஓகே நான் இங்க இன்புட்னு வச்சுக்கிறேன். செட் இன்புட் இங்க ஒரு யூஸ் ஸ்டேட் கிரியேட் பண்ணி ஓகேவா? தென் வந்து இங்க வந்து ஒரு ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். செட் இன்புட்ல டாட் டார்கெட் டாட் வேல்யூ ஓகேவா? தென் வந்து இங்க என்ன பண்றேன்னா ஒரு ஃபங்க்ஷன் ரீசெட் ஃபங்க்ஷன் ஒன்று எழுதிக்கிறேன் ஓகேவா? அது என்ன பண்ணேன்னா இனிஷியல் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். தென் வந்து இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். சரி ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இன்புட்டு ஆன் சேஞ்ச் ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ஆன் சேஞ்சுனா இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்றதோ அதுதான் பண்ணிருக்கு ஓகேவா? ஆன் சேஞ்ச். ஸோ இந்த ஸ்டேட்ல வந்து நம்மளுக்கு செட் பண்ணுது ஓகேவா? ஸோ நம்ம அதை வந்து நான் இங்க யூஸ் பண்ண போறேன் ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா இதை எடுத்துட்டு இமெயில் ஆஃப் யூஸ் இன்புட் ஓகேவா? ஸோ யூஸ் இன்புட் போட்டுக்கிட்டேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இமெயில் இருக்கு. ஸோ இந்த இமெயில போய் நான் இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா? ஆன் சேஞ்ச் ஈக்குவல் டு email dot on change email dot input ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே போட்டேன். ஆன் சேஞ்ச் டைப் போட்டுட்டேன் ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இன்புட் சப்மிட் பட்டன். ஸோ இங்கே வந்து இப்போதைக்கு இந்த பாஸ்வேர்ட் மட்டும் இது பண்ணிக்கிறேன். ஓகே இப்போதைக்கு நம்ம இமெயில் மட்டும் பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த பாஸ்வேர்டை நான் எடுத்து விட்டுறேன். ஸோ இமெயில் டாட் இன்புட் ஓகேவா? இமெயில் டாட் இன்புட். ஸோ ரீசெட் பண்றதுக்கு வந்து இமெயில் டாட் ரீசெட் ஓகேவா? ஓகே இங்க போய் பிரசாந்த்னு அடிச்சு சப்மிட் கொடுத்துட்டேன்னா எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு ரீசெட் ஆயிடுச்சு ஓகேவா? ஸோ அதை நம்ம சிம்பிளா வந்து ஒரு ஹூக் வச்சு பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நான் இது பாஸ்வேர்டு பண்றேன் ஓகேவா? பாஸ்வேர்டு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு டாட் ஆன் சேஞ்ச்
பாஸ்வேர்டு டாட் இன்புட் ஓகேவா. ஸோ அதே தான். ஸோ இங்கே வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணி விட்டுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இமெயில் இருக்கு. ஸோ போட்டுருந்தா சப்மிட்னு கொடுத்தேன்னா எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ முன்னாடி நம்ம என்ன பண்ணணுமோ அதே ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு நான் பண்ணிட்டேன். ஓகே, இமெயில் பாஸ்வேர்டு ஓகேவா. ஓகே, இது மட்டும் இல்லாம ஸோ ஓகே இன்னொன்று பண்ணலாம். என்னன்னா இங்கே வந்து ஒரு இனிஷியல் வேல்யூ வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான். ஸோ இனிஷியல் வேல்யூ வாங்கிட்டு அதை இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இனிஷியல் வேல்யூ வந்து இது கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே இனிஷியலாக வந்து எம்டியாக இருக்கணும். ஓகேவா, கொடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இன்னொன்று என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ஒரு வேலிடேட் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ வேலிடேட் ஃபங்க்ஷன் என்னன்னா இப்போ வந்து இமெயில் பார்த்தீங்கன்னா இமெயில் பாஸ்வேர்டு எல்லாமே வேலிடேட் பண்ணுவோம். ஸோ யூசர் வந்து ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு இன்புட் சப்மிட் பண்ண உடனே அந்த ஃபார்ம் வந்து முதல்ல வேலிடேட் பண்ணணும் பேக் எண்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி. ஓகேவா. ஃப்ரண்ட் எண்ட்ல வேலிடேட் பண்ணணும். ஸோ அதை தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது கஸ்டம் ஹூக் வச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த இமெயிலை வந்து வேலிடேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். என்னன்னா செக் இமெயில் ஒரு ஃபங்க்ஷன். அது என்ன பண்ண போகுதுன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. அதாவது whether the email dot input includes at, அதாவது இமெயில்னா வந்து நம்மளுக்கு அட் இருக்கணும். ஓகேவா. அட் ஓகே. ஸோ இந்த இமெயிலை வந்து நான் இங்க வந்து பாஸ் பண்ண போறேன். சாரி. ஸோ இது வந்து ஒரு வேலிடேஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா. அதாவது இமெயில் இமெயிலில் வந்து நம்மளுக்கு அட் இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே வந்து பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நான் அதை என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் இங்கே வேலிடேட் இமெயில் வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஓகேவா. சாரி, இங்கே வந்து இமெயில். ஸோ இதை நான் வந்து கீழே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து செக் இமெயிலில் வேலிடேட் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இமெயிலில் வந்து இந்த யூஸ் இன்புட்டில் வந்து அந்த வேலிடேஷன் ஃபங்க்ஷனை வாங்கிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த வேலிடேஷன் ஃபங்க்ஷனை வந்து நான் இங்கே வாங்கிக்கிட்டேன். ஸோ அந்த வேலிடேஷன் ஃபங்க்ஷனை வந்து இந்த போட போகிறேன். const error equal to validate function of அந்த இன்புட் வந்து பாஸ் பண்ண போறேன். ஓகேவா. ஓகே, இந்த எரரையும் நான் இங்க வந்து பாஸ் பண்ண போறேன். ஓகே, இப்போ நான் அந்த எரரை இங்க கேட்ச் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ பாத்தீங்கன்னா இமெயில வந்து டைப் பண்ணிருவான் யூசரு. நான் இங்க கன்சோல் லாக் பண்ணிட்டு இந்த இமெயில் இங்க செக் பண்ண போறேன். இஃப் வந்து எரர் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்னன்னா அலாட் பண்ணிடு. அலாட் நெக்ஸ்ட் வந்து நடக்கக்கூடாது. ஸோ ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். ஓகேவா. ஸோ கேன் டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒன் இன்க்ளூட்ஸ் ஒய். Validate function is not a function. Validate fn is not a function. Why? ஓகே, இங்க என்ன பண்றோம்னா வேலிடேட் ஃபங்க்ஷனை வந்து இங்க பாஸ் பண்றோம். ஓகே, ஸோ வேலிடேட் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிட்டோம். அதை நான் கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே தான் அதை தப்புட்ருக்கும். ஸோ இங்க என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக தான் போட்டிருக்கேன். வேலிடேட் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே ரிட்டர்ன் பண்ண வச்சிருவோம். ஏன் தப்பாதுன்னு தெரியல.
எல்லாம் ஒண்ணுதான். ஏன் தப்பு வருது? Validate function is not a function. Validate function is not a function. Why? இத எடுத்து விடு. ஓகே. ஸோ ரெண்டு இதுலயுமே பாஸ் பண்ணணும். ஸோ அதாவது இங்க வந்து இன்னொரு இது செக் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டு இல்லைன்னா ரெண்டுக்குமே வேலிடேஷன் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட்னு கொடுத்தேன்னா error is not defined. What of error is not defined. எங்க app.jsxல error is not defined. ஓகே. ஓகே. இங்க வந்து email டாட் ஓகே சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட்னு கொடுத்தேன்னா சப்மிட் ஆயிடுச்சு. ஏன் எனக்கு செட் பண்ணல? சப்மிட். அதாவது எனக்கு இங்க வந்து இமெயில் வேலிடேட் பண்ணணும். ஏன் இங்க வேலிடேட் பண்ணல? செக் இமெயில்ல வந்து எனக்கு என்ன போட்டிருக்குன்னா செக் இமெயில் இமெயில் ஃபார் இமெயில் டாட் இன்க்ளூட்ஸ். அதாவது என்னன்னா இங்க வந்து அட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ்னு அனுப்புன்னு போட்டிருக்கோம். ஓகே. நான் இதை வந்து இங்க பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த யூஸ் இன்புட்ல போனேன்னா இங்க இருந்து என்னன்னா ஒரு வேலிடேட் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். ஓகே. இங்க ஒரு வேலிடேட் ஃபங்க்ஷன் போட்டு இனிஷியல் வேல்யூ பாஸ் பண்ணிருக்கேன். ஓகே. இங்க எரர் வந்து பாஸ் பண்ணிருக்கேன். ஸோ why it's not ஓகே. ஸோ எனக்கு வந்து இங்க இமெயில் டாட் எரர்ல வந்து எனக்கு என்ன வரும்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வரும். ஓகேவா? ஸோ இங்க வந்து சாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட். ஓகேவா? ஸோ இங்க வந்து நம்ம வேலிடேட் ஃபங்க்ஷனும் இந்த பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க வந்து இங்க இது போட மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இமெயில வந்து அட் இல்லைன்னா எனக்கு வந்து தப்புன்னு காமிக்கும். ஓகேவா? இன்வாலிட் இமெயில். ஓகேவா? சூப்பர். ஸோ இப்படிதான் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்புட்டையும் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து டைப் பண்றதுக்கு ஸோ அந்த நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வேலிடேட்டு ஸோ எல்லாமே. ஸோ ஒவ்வொரு தடவை ஸ்டேட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஒரே ஸ்டேட்டா இங்க கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ஒரு 2 யூஸ் கேஸஸ் பார்த்தாச்சு. கொஞ்சம் லாங் வீடியோ வந்து போச்சு. ஸோ கொஞ்சம் ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் எரர் நிறைய வந்துச்சு. ஸோ சாரி. ஸோ அதாவது யூஸ் ஃபெச், யூஸ் இன்புட்ன்ற ஒரு 2 கஸ்டம் கிரியேட் பண்ணி நம்ம ஒரு கஸ்டம் ஹூக்க நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஸோ நீங்க இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.